அனைத்து தமிழ் உறவுகளுக்கும் அன்பு வணக்கங்கள். இது உங்கள் நெற்றிக்கண், நான் உங்கள் மகிழன். அரசியல்ல ஒவ்வொரு சந்திப்பும் ஒவ்வொரு பேச்சுக்களும் இன்னும் ஏன் ஒவ்வொரு சொல்லும் கூட ரொம்ப ரொம்ப முக்கியமானது அப்படின்னு சொல்லுவாங்க. இது வேற எந்த அரசியல் தலைவருக்கு பொருத்தமா இருக்கோ இல்லையோ, அண்ணன் சீமான் அவர்களுக்கு ரொம்ப ரொம்ப பொருத்தமா இருக்கு. ஏன்னா அவருடைய ஒவ்வொரு சந்திப்புக்கு பின்னாடியும் ஒரு உள்நோக்கம் கற்பிக்கப்படுது. அவருடைய ஒவ்வொரு பேச்சுக்கு பின்னாடியும் பல ஆயிரக்கணக்கான அவதூறுகள் பரப்பப்படுது. அப்படிதான் நேற்றைக்கு முன்தினம் கருணாநிதியோட மூத்த மகன் மூகா முத்துவோட மறைவிற்கு இரங்கல் தெரிவிப்பதற்காக அண்ணன் சீமான் அவர்கள் முக ஸ்டாலின் அவர்களை நேரில் சந்திச்சார். அந்த சந்திப்பிற்கு மிக மோசமான அவதூறுகளை இப்ப அதிமுக தரப்புல இருந்தும் பாஜக தரப்புல இருந்தும் பரப்ப ஆரம்பிச்சிருக்கிறாங்க. குறிப்பா அதிமுக பாஜக ஆதரவாளர்களான மாரிதாஸ் மற்றும் புரோக்கர் சங்கர் இவங்க ரெண்டு பேரும் என்ன சொல்றாங்கன்னா, அண்ணன் சீமான் அவர்கள் ஸ்டாலின் அவர்களை சந்தித்த அதே நாள்ல தான் உச்சநீதிமன்றத்தில் விஜயலட்சுமியோட வழக்கு விசாரணைக்கு வந்துச்சு. அந்த வழக்குல இருந்து தப்பிக்கிறதுக்காகத்தான் அண்ணன் சீமான் அவர்கள் திமுக கூட சமரசம் செஞ்சுக்கிட்டாரு. இப்ப திமுகவோட எதிர்ப்பு வாக்குகளை மொத்தமா அதிமுக பக்கம் போக விடாம அந்த எதிர்ப்பு வாக்குகளை எல்லாம் செதறடிச்சு மறுபடியும் திமுகவையே வெற்றி பெற வைப்பதற்காக திமுக கூட மறைமுகமா டீலிங் பேசியிருக்கிறாரு, மறைமுக கூட்டணி வச்சிருக்கிறாரு. அதுக்காகத்தான் இப்ப ஸ்டாலினை சந்திச்சிருக்கிறாரு அப்படின்னு எல்லாம் பல கம்பி கட்டும் கதைகளை அவிழ்த்து விட்டு இருக்கிறாங்க. அதாவது ஒரு பழமொழி சொல்லுவாங்கல்ல, எல்லாரும் அம்மனமா சுத்துற ஊருல ஒருத்த மட்டும் கோவணம் கட்டுனா அவனை பைத்தியக்காரன் அப்படின்னு சொல்லுவாங்களாம். அது மாதிரி அரசியலை தாண்டி ஒரு தனி மனித மாண்பு, தமிழர் பண்பாடு அப்படின்னு ஒண்ணு இருக்கு. அதெல்லாம் தெரியாதவங்க கிட்ட அந்த தனி மனித மாண்பையும் பண்பாட்டையும் நாகரிகத்தையும் மனிதாபிமானத்தையும் காட்டுனா, அதாவது இந்த மாரிதாஸ் புரோக்கர் சங்கர் இவங்கள மாதிரியான ஆளுங்க கிட்ட இப்படிப்பட்ட இரக்க குணத்தை எல்லாம் காட்டினா அவங்க இப்படிப்பட்ட கட்டுக்கதைகளை எல்லாம் கட்டிவிடத்தான் செய்வாங்க. அந்த சந்திப்பு முடிஞ்சு வெளியே வந்த உடனேயே அண்ணன் சீமான் அவர்கள் செய்தியாளர்களை சந்தித்து மிக தெளிவா சொல்லிட்டாரு, இது அரசியல் ரீதியான சந்திப்பு கிடையாது. அரசியலை தாண்டி ஒரு மாண்பு பண்பாடு இருக்கு. அது நீண்ட நெடிய காலமா இந்த தமிழ்நாட்டுல இல்லாம போயிருச்சு. இப்ப தமிழ்நாட்டுல ஜாதி தீண்டாமையை விட மிக கொடூரமான கேவலமான கட்சி தீண்டாமை, அரசியல் தீண்டாமை இருக்கு. அதிமுக கட்சிக்காரன் வீட்டுல ஏதாச்சும் நல்ல காரியமா அதுக்கு திமுக கட்சிக்காரன் போக முடியாது. அதே மாதிரி திமுக கட்சிக்காரன் வீட்டுல ஏதாச்சும் நல்ல விசேஷமா அதுக்கு அதிமுக கட்சிக்காரன் போக முடியாது. ஏன் இந்த அரசியல் தீண்டாமை? அரசியல்ல கருத்து வேறுபாடுகள் இருக்கலாம், அதுக்குன்னு தனிப்பட்ட மனிதர்களுக்கு இடையில் இருக்கின்ற உறவுல ஒரு விரிசல் விழலாமா? இதுக்காகத்தான் அண்ணன் சீமான் அவர்கள் அரசியலையும் தாண்டி பல கட்சி தலைவர்களோட உறவோடையும் நட்போடையும் பழகிட்டு இருக்கிறார். அந்த செய்தியாளர் சந்திப்பிலேயே இதையெல்லாம் தெளிவுபடுத்திட்டு திமுக அரசையும் விமர்சனம் பண்ணி பேசிட்டு தான் வந்தாரு. அதை யாரும் கவனிக்கலையா? அப்ப இவங்களுக்கு என்னன்னா, இப்படிப்பட்ட இந்த அடிப்படை மாண்புகளை புரிஞ்சிக்கவே தெரியல. வெறும் 5 அறிவு ஜீவன்களா தான் இவங்க எல்லாம் வாழ்ந்துகிட்டு இருக்கிறாங்க. ஒரு முறை அண்ணன் சீமான் அவர்கள் மயக்கம் போட்டு விழுந்துட்டாரு. அப்ப ஸ்டாலின் அவர்கள் போன் பண்ணி நலம் விசாரிச்சாரு. அதே மாதிரி அண்ணன் சீமானோட அப்பா இறந்து போனதுக்கும் போன் பண்ணி துக்கம் விசாரிச்சாரு. இப்ப அதே மாண்பை நாம கடைபிடிக்கணுமா கூடாதா சொல்லுங்க? திமுக அதிமுக ரெண்டு பேருமே ஒரே குட்டையில் ஊறிய மட்டைகள் அப்படின்னு பெருந்தலைவர் ஐயா காமராஜர் சொன்னது ரொம்ப சரி. ஏன்னா இவங்க ரெண்டு பேருமே அவதூற அடிப்படையா வச்சுக்கிட்டு தான் அரசியல் செய்யறாங்களே தவிர அரசியலை தாண்டி இருக்க வேண்டிய மாண்பு இவங்க ரெண்டு பேருக்கிட்டையும் சுத்தமா கிடையாது. அதுலயும் திமுகவை எடுத்துக்கிட்டா அரசியல் மாண்புன்னா கிலோ என்ன வேலை அப்படின்னு கேட்பாங்க. இப்ப அண்ணன் சீமான் அவர்கள் நடிகர் ரஜினிகாந்தை சந்திச்சிட்டாலோ, பாஜகவில் இருந்து அண்ணாமலையை ஏதாச்சும் ஒரு நிகழ்ச்சியில சந்திச்சிட்டாலோ, அவர்கிட்ட கைய குலுக்கிட்டாலோ, அவரை கட்டி பிடிச்சிட்டாலோ உடனே அதுக்கு 1000 கட்டுக்கதைகளை கட்டிவிட ஆரம்பிச்சிருவாங்க. இங்க பாருங்க, சீமான் ரஜினிகாந்தை சந்திச்சிட்டு வந்திருக்கிறாரு, அப்ப அவர் சங்கிதானே. இங்க பாருங்க, சீமான் அண்ணாமலையை சந்திச்சு கைய குலுக்குறாரு, அவரை கட்டி பிடிக்கிறாருங்க. சீமான் பாஜக கூட சமரசம் பேசி இருக்கிறாரு. நாம் தமிழர் கட்சி பாஜக கூட கூட்டணி வைக்க போகுது. இதனால தான் சொன்னோம், சீமானும் நாம் தமிழர் கட்சியும் பாஜகவோட பி டீம் அப்படி இப்படின்னு அண்ணன் சீமானோட சந்திப்புக்கு பின்னாடி 1000 உள்நோக்கங்களை கற்பித்து கண்ணு மூக்கு காது வாய் அப்படின்னு எல்லாத்தையும் வச்சு அதுக்கு ஒரு உருவத்தையே கொடுத்துருவாங்க. ஆனா அதே ரஜினிகாந்தை திமுக சிறப்பு அழைப்பாளரா வச்சுக்கிட்டு கருணாநிதியோட புத்தகத்தை வெளியிடுவாங்க. அவங்க மட்டும் சங்கியாக மாட்டாங்க. அதே ரஜினிகாந்தை திமுகவுடன் கூட்டணியில் இருக்கின்ற
கம்யூனிஸ்ட் கட்சியை சேர்ந்த நாடாளுமன்ற உறுப்பினரான சு வெங்கடேசன் தன்னுடைய வேல்பாரி புத்தகத்தோட வெற்றி விழாவுக்கு சிறப்பு அழைப்பாளராக கூப்பிட்டு மேடையில பேச வைப்பாரு. அப்ப சு வெங்கடேசன் சங்கியாக மாட்டாரு. ஆனா சீமான் மட்டும் போய் ரஜினிகாந்தை பார்த்துட்டாருன்னா அவர் சங்கியா ஆயிடுவாரு. பாஜகவை சேர்ந்த ராஜ்நாத் சிங்கை வச்சுக்கிட்டு தான் கருணாநிதிக்கான நாணயத்தை வெளியிடுவாங்க. அப்ப திமுக சங்கி ஆகாது. பாஜகவை சேர்ந்த வெங்கையா நாயுடுவை வச்சுதான் கருணாநிதிக்கான சிலையை தரப்பாங்க. அப்பவும் திமுக சங்கி ஆகாது. ஆனா சீமான் மட்டும் பாஜக தரப்புல இருந்து யாரையாச்சும் ஒருத்தரை சந்திச்சுட்டா போதும், சந்திக்க கூட வேணாம், சந்திக்க போறாரு அப்படின்னு ஒரு செய்தி வெளியானாலே போதும், அவ்வளவுதான், முடிஞ்சது. அதுக்கு பல கட்டுக்கதைகளையும் கம்பி கட்டுற கதைகளையும் அவிழ்த்து விடுவாங்க. இப்ப அதே வேலையைத்தான் அதிமுகவும் செஞ்சிருக்கு. அதிமுக பாஜக தீவிர ஆதரவாளர்களான மாரிதாசும் புரோக்கர் சங்கரும் நேற்றைக்கு விஜயலட்சுமி வழக்கில் இருந்து தப்பிக்கிறதுக்காகத்தான் அண்ணன் சீமான் அவர்கள் ஸ்டாலினை போய் நேரில் சந்திச்சுட்டு வந்திருக்கிறாரு அப்படின்னு சொல்றாங்க. இப்ப விஜயலட்சுமியோட வழக்கில் இருந்து தப்பிக்கிறது மட்டும்தான் இந்த சந்திப்புக்கு பின்னாடி இருக்கிற ஒரே நோக்கம் அப்படின்னா அதை அண்ணன் சீமான் என்னைக்கோ செஞ்சிருப்பாரு. இப்ப ஒவ்வொரு முறையும் தேர்தல் நேரத்தில் திமுக காரங்க அந்த அம்மாவை கூட்டிக்கிட்டு வந்து அண்ணன் சீமானுக்கு எதிராக அவதூறு பரப்பும் போதெல்லாம் அண்ணன் சீமான் அவர்கள் எந்த அளவிற்கு கடுமையான மன உளைச்சலுக்கும் சிரமங்களுக்கும் ஆளாகி இருப்பார். ஒரு கட்சி கூட்டத்திற்கு நேரம் கொடுத்திருப்பார், கட்சி நிர்வாகிகளை சந்திப்பதற்கு நேரம் கொடுத்திருப்பார். ஆனா அதே நேரத்தில் தான் இந்த அம்மா கொடுத்த புகாருக்காக அண்ணன் சீமான் அவர்களை விசாரிப்பதற்கு காவல்துறை அவரை காவல் நிலையத்திற்கு கூப்பிட்டு இருப்பாங்க. கட்சி வேலையெல்லாம் விட்டுட்டு இந்த அவதூறு வழக்குக்காக அண்ணன் சீமான் அவர்கள் காவல் நிலையத்திற்கு வந்து நிற்பார். எல்லாத்தையும் விட பெரிய கொடுமை என்ன தெரியுமா? இந்த மண்ணுக்காகவும் மக்களுக்காகவும் அண்ணன் சீமான் அவர்கள் எத்தனையோ போராட்டங்களையும் பொதுக்கூட்டங்களையும் ஆர்ப்பாட்டங்களையும் மாநாடுகளையும் தொடர்ந்து நடத்திக்கிட்டே இருக்கிறாரு. அதை பத்தி எல்லாம் ஒரு துண்டு செய்தியை கூட வெளியிடாத இந்த ஊடகங்கள் அந்த நடிகை கொடுத்த புகாருக்காக அண்ணன் சீமான் அவர்களை விசாரிக்கணும்னு சொல்லி அவரை காவல் நிலையத்திற்கு கூப்பிட்டாங்க தெரியுமா? அந்த செய்தியை மட்டும் 2 நாள், எப்படி தொடர்ந்து 2 நாள் நேரலை செஞ்சாங்க. நாட்டுக்கு ரொம்ப முக்கியமா இந்த செய்தி? மக்களுக்கு ரொம்ப அவசியமா இந்த செய்தி? அப்படி அண்ணன் சீமான் அவர்கள் அந்த புகாருக்காக விசாரணைக்கு அழைக்கப்பட்ட போது அவர் எந்த அளவிற்கு மன உளைச்சலுக்கு ஆளாகி இருப்பாரு. என்னடா இது, இந்த மக்களுக்காக எவ்வளவோ பேசுறோம், எவ்வளவோ போராடுறோம், அதை பத்தியெல்லாம் காட்டாத ஊடகங்கள் இந்த அவதூறு புகாருக்காக 24 மணி நேரமும் நேரலை செய்யறாங்களே அப்படின்னு எவ்வளவு மனவேதனைக்கு ஆளாகி இருப்பாரு, எவ்வளவு சிரமப்பட்டு இருப்பாரு சொல்லுங்க. இதெல்லாம் நமக்கு தேவையா அப்படின்னு யோசிச்சு என்னைக்கோ இந்த வழக்கில் இருந்து வெளியே வர்றதுக்காக இன்னைக்கு ஸ்டாலினை சந்திச்சு சமரசம் பேசின அண்ணன் சீமான் அவர்கள் இதை முன்னாடியே செஞ்சிருந்தா இவ்வளவு பெரிய அசிங்கங்களையும் அவமானங்களையும் அவர் சந்திச்சிருக்கவே தேவையில்லையே. இவ்வளவு நடந்த பிறகும் கூட என் மேல எந்த தப்பும் கிடையாது. இது ஒரு அவதூறு வழக்கு, பொய்யான புகார். இதுல இருந்து என்ன விடுவிக்கணும் அப்படின்னு சொல்லி எதுவா இருந்தாலும் சட்டப்படி சந்திக்கிறதுக்கு நான் தயார் அப்படின்னு சொல்லி தானே உச்சநீதிமன்றத்தில் இப்ப வழக்கு போட்டு அது நடந்துகிட்டு இருக்கு. இந்த வழக்கு விசாரணைக்கு வந்த போதே உச்சநீதிமன்ற நீதிபதியான நாகரத்னாவே சொல்றாங்க சமரசமா பேசி பாருங்க அப்படின்னு. ஆனாலும் அண்ணன் சீமான் அவர்கள் அதை மறுத்துட்டாரு. நான் ஏன் சமரசம் பேசணும், என் மேல எந்த தப்பும் கிடையாது, நான் சமரசம் பேச மாட்டேன் அப்படின்னு உறுதியா சொல்லிட்டாரு. அப்படி இருக்கும்போது இப்ப மட்டும் அந்த வழக்கில் இருந்து தப்பிக்கிறதுக்காக அண்ணன் சீமான் அவர்கள் ஸ்டாலினை சந்தித்தார் அப்படின்னு சொல்றது அடிப்படை லாஜிக் இருக்கிற ஒரு குற்றச்சாட்டா? இவங்க பேசுறதையெல்லாம் தினம் கேட்டுக்கிட்டு இருக்கிற லட்சக்கணக்கான மக்களுக்கு ஒரே ஒரு கேள்வியை மட்டும் முன்வைக்கிறேன். இவங்க பேசுறதுல ஏதாச்சும் ஒரு தர்க்க நியாயம் இருக்கு அப்படின்னு நினைக்கிறீங்களா? இப்ப அண்ணன் சீமான் அவர்கள் ரஜினியை சந்திச்சா அவர் சங்கி, அண்ணாமலையை சந்திச்சா பாஜக கூட சமரசம் செஞ்சுக்கிட்டாரு, பாஜக கூட கூட்டணி வைக்க போறாரு, எடப்பாடியை சந்திச்சா அதிமுக கூட கூட்டணி வைக்க போறாரு, இன்னைக்கு ஸ்டாலின் அவர்களை சந்திச்சிட்டாரு அப்படின்னு உடனே திமுக கூட சமரசமா போயிட்டாரு, திமுக கூட கூட்டணி வைக்க போறாரு அப்படின்னு சொல்றாங்களே. ஒரு மனுஷன், ஒரு கட்சி எத்தனை பேர் கூட தான் கூட்டணி வைக்க முடியும்? சோ இதுல இருந்தே நல்லா தெரியுது இவங்க 2 பேரும் பேசுறது அப்பட்டமான அவதூறு. அதை தவிர இதுல எதுவுமே கிடையாது. ரெண்டாவது, மாரிதாசுக்கும் சவுக்கு சங்கருக்கும், மன்னிக்கணும், புரோக்கர் சவுக்கு சங்கருக்கும் ஒரே ஒரு கேள்வியை மட்டும் முன்வைக்கிறேன். இப்ப உங்க விஷயத்துல கூட நீங்க பாதிக்கப்படும் போது அண்ணன் சீமான் அவர்கள் தான் முதல் ஆளா குரல் கொடுத்தாரு. நீங்க அண்ணன் சீமான் அவர்களை எவ்வளவோ கடுமையா விமர்சனம் பண்ணியும் கூட நீங்க பாதிக்கப்படும் போது முதல் ஆளாக உங்களுக்கு ஆதரவா வந்து நின்னு பேசினது அவர்தான். அதுக்கு நீங்க 2 பேரும் காட்டுற நன்றி கடன் இப்படிப்பட்ட அவதூறை பரப்புறது மட்டும்தான்.
அதாவது அரசியல் ரீதியா நம்மளை எவ்வளவுதான் விமர்சனம் பண்ணட்டும், யாரு மாரிதாசும் புரோக்கர் சங்கரும், அதெல்லாம் வேற. ஆனா அநீதியான முறையில் அவங்க கைது செய்யப்படுறாங்க, இந்த திமுக அரசால ஒடுக்கப்படுறாங்க அப்படின்னா இந்த மாரிதாசுக்காகவும் புரோக்கர் சங்கருக்காகவும் முதல் ஆளாக வந்து ஆதரவு குரல் கொடுக்கிறவர் அண்ணன் சீமான் அவர்கள் தான். இந்த அணுகுமுறை புரிஞ்சிருந்தாலே இவங்க ரெண்டு பேரும் இப்படியெல்லாம் அவதூறு பரப்பியிருக்க மாட்டாங்க. என்னமோ ஒன்று, அரசியல்ல அவதூறை மட்டுமே வச்சுக்கிட்டு அண்ணன் சீமான் அவர்களை வீழ்த்த முடியும் அப்படின்னு நினைச்சா அது பகல் கனவாத்தான் போய் முடியும். அண்ணன் சீமான் அவர்கள் எந்த சமரசத்திற்கும் என்னைக்கும் இடம் கொடுக்க மாட்டார். அவர் சமரசம் இல்லாத ஒரு தலைவர். புரியுதா? மீண்டும் ஒரு காணொலியில் சந்திப்போம். அதுவரை இணைந்திருங்கள். இது உங்கள் நெற்றிக்கண், நான் உங்கள் மகிழன். படிப்போம், பகிர்வோம், பயன்பெறுவோம், கற்போம், கற்பிப்போம், களமாடுவோம். தமிழ் வெல்க, தமிழர் வாழ்க, தமிழ்நாடு வளர்க, தமிழ் தேசியம் மலர்க, மலர்க, மலர்க. நன்றி, வணக்கம்.